அண்ணியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 8. ஸோ ஏன் 1 வீக்காக வீடியோ போடலன்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியும், நல்லா கேட்பீங்க கமெண்ட்டில் வந்து. எனக்கு யாருக்கும் தெரியாது இல்லை, வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ சொல்லிக்கிறேன்டா. நான் ஒரு 1 ஷாட் போட்டேங்களே டேங்க் லாஸ்ட்டாக. ஸோ அந்த 1 ஷாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சுடா. அதனால 1 வீக்காக வீடியோ போட முடியாது, லைவும் போக முடியாது, கம்யூனிட்டியில் போஸ்ட்டும் கூட போட முடியாது. அதனால் வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தேன், இதனால தான் வீடியோ 1 வீக்குக்கு வராது, ஸோ செகண்ட் சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே நான் வீடியோ போட்டேன், யாரும் பார்க்கல. அதுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த சேனலில் வீடியோ போடுவேன். சரிடா? ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் எஃப்எஃப் ரிலேட்டட் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி எப்போ போடுவேன் என்ன மாதிரி பண்ணுவேன்னு தெரியாது. எல்லாம் யூடியூப்ல வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து ஏன்க்கா வீடியோ போடல அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேலாதடா. ஆல்ரெடி நிறைய சேனல் இருக்குது, நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லை, ஏன்னா நான் ஷார்ட் சேனலும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான்டா. அந்த இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ரொம்ப பேசிட்டேன், ஏன்னா இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. அதனால் நான் இப்போ சொல்லிட்டேன், இப்போ தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குதா. ஸோ இதுக்கப்புறம் ஓவர் ரொமான்டிக்காக எஃப்எஃப் 1 ஷாட் வருமானு கேட்டால் ஏன்னா ஸ்ட்ரைக் வந்துடுச்சுல்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. நான் ஓரளவு நான் மேனேஜ் பண்ணி எஃப்எஃப் போடுறேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயத்தை, அதாவது 18+ கண்டென்ட் இருக்கும்ல, அது புரிகிற மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடுறேன். அந்த மெய்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க, பயங்கரமாக ஜங்குக்கை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் அவன் பண்ணுவான், ஆனால் அவனா இந்த மாதிரி இருக்குது ரீசன் இந்த மாதிரி பொண்ணுங்க தான். ஆனால் ஒருவேளை ஜங்குக் திருந்திட்டானோ, அதனால தான் நம்மளை பிடிச்சதால தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிட்டானோ, இந்த பேபிக்காக இல்லைல்ல. அவனுக்கு இதெல்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாதுல்ல. அவனுக்கு இருக்கிற பவருக்கு அவன் பேபியை அபார்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. நம்ம எதுக்கு அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்? ஒருவேளை உண்மையை தான் நம்ம லவ் பண்ணுறானா? ஆனால் தெரியல, இந்த மாதிரி பொண்ணுங்க அவன் பின்னாடி இருக்கும்போது எனக்கு எப்படி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு லவ்னா என்னன்னே தெரியல. ஆனால் பார்க்கலாம், சூன் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு குந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் ரூமுக்கு வர்றான், வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஏதோ மைண்டை யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன இவ எப்படி யோசிச்சு இருக்கா? ஏய் பொண்டாட்டி, இங்கே பாரு என் பொண்டாட்டி. ஏய் என்னாடி ஆச்சு உனக்கு? இந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு உங்களை ஷேக் பண்ணுறான். எப்போ வந்தீங்க ஜங்குக்? நான் எப்போவோ வந்துட்டேன். ஏனாடி விட்டத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமையா யோசிச்சுட்டு இருக்க? சரி சொல்லு, ஏதோ ஒன்று பெருசாக வச்சிருப்பியே. அப்படியெல்லாம் இல்லை. சரி நீ கிளம்பி என் கூட வெளில வரையா? நீ எதுக்கு? நான் ஏய் அதுக்கெலாம் இல்லடி, நம்ம 2 பேரும் நீ ப்ராப்பராக டேட் கூட போகலை, அதான் இன்னைக்கு நம்ம டின்னர் வெளில சாப்பிட்டு வரலாம். வெள்ளையா? சரி அப்படின்ட்டு போய் கபோர்டை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ பின்னாடி பார்க்குறீங்க ஜவுங்கன்ட்டு. ஏய் இன்னைக்கு நான் ட்ரெஸ் எடுத்துறேன், 2 பேரும் மேட்சிங்காக, சரியா? மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாக் கலர் ஹூடி தான் எடுக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு யாராச்சும் டேட் போகிறதுக்கு பிளாக் கலர் ஹூடி போடுவாங்களா? எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பிங்க் எடுத்துக்கிறேன். ஏய் நான் ஆம்பளை பையன்டி, நம்ம அப்படி இல்லாட்டி ப்ளூ கலர் போடலாமா? இல்லை ஜங்கு, பிங்க் தான் வேணும். என்னடி? சரி நம்ம வேறு கலர் சாய்ஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? வேறு கலர்னா பர்பிள் கலர். பர்பிளா? ஆமாண்டி பர்பிள் கலர் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். அது பார்க்க ஓவர் சைஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படியே லூஸாக இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி, ஐ மீன் ஷார்ட்ஸ்னால்
கொஞ்சம் தைசிக்கிட்டே இருக்கும். சின்ன ஸ்கர்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறான். என்ன நீ ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்குற? ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்கர்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறான். அது உங்களை தைசிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க. அவங்கள வச்சு பார்க்குறான். பர்ஃபெக்ட். நான் பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் உள் டிஷர்ட் வந்து நான் பர்பிள் கலரில் போட்டுக்கிறேன், ஓகேவா? இது ரெண்டும் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் போட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன? கண்டிப்பாக கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன்கிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டேன். டேட் போகணுமா, டேட்டு அப்படின்ட்டு நீங்கள் மிரரை பார்த்து ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. யார் இந்த டைமில் கால் பண்ணுறது அப்படின்ட்டு கால் எடுத்து பார்க்குறீங்க. லியா. ஹலோ லியா, என்னடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன் புருஷன் கூட அப்படி இப்படின்னு இருக்கியா? இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. அவளுக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஸ்மைல் பண்ணுற அங்கே கேட்குது. என்னடி சொல்றி, என்கிட்ட நீ எல்லாமே மறைக்கிற இப்போ. அப்படி இல்லடி, அதுவா அது அப்படின்ட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. சமாளிக்காதடி, சொல்லுடி. நான் வேற எக்ஸைட்டிங்காக இருக்கேன். என்ன நடந்துச்சு? கிஸ் பண்ணானா? அவன் அதுக்கும் மேலவே பண்ணுவானே அப்படின்ட்டு மனசுக்கு யோசிச்சுட்டு, இல்லடி டேட் கூப்பிட்டுருக்கான், அதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஓ சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபோனை கட் பண்ணுறது எனக்கு ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீயே என்னை திட்டிடுவேன், நான் ஃபோனை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்ல வந்த விஷயம் சொல்லாமையே ஃபோனை கட் பண்ணிடுறா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சொல்ல வந்த விஷயத்தையே சரியாக சொல்ல, அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டான். சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வாஷ்ரூம் போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு லைட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கான். ஸோ அதை கலெக்டு தான் வர்றான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அச்சோ அப்படின்ட்டு வெளில போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு அப்படியே ஹேண்டை பிடிச்சி உள்ளே இழுத்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு அவன் செஸ்ட்டில் தான் அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறீங்க. என்னடி, நான் ஆல்ரெடி உள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சு தானே வந்தேன், அது என்ன தெரியாமல் வந்த மாதிரி அச்சோ அப்படின்ட்டு போகிற? புருஷன் தானே? புருஷன்லாம் இல்லையே. நான் உன் புருஷன் தாண்டி. இல்லையே, உங்களுக்கு எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே. காண்டேத்ராடே. சரி கல்யாணம் ஆகலை, ஆனால் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே? பாய் ஃப்ரெண்டா? எப்போ நீங்கள் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆனீங்க? என்னடி வெறுப்பேத்துறியா? நான் உங்களை இங்கே வெறுப்பேத்துனேன்? நான் உண்மையாக சொன்னேன். நீ என்னமோ பண்ணுற அப்படின்ட்டு அவன் போட்டிருக்கான் ஷார்ட்ஸு, அதை அப்படியே கலட்டிடுறான். என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி பார்த்தது தானே, ஒரு டைம் தான் நான் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி மூட் ஆகுதுடி, அது ஏன்னு எனக்கும் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். லைட்டாக நீங்கள் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. வீட்டில் எப்போவும் இப்படி தானே ட்ரெஸ் பண்ணியிருப்பியா? அது நான் ரூமில் தானே இருந்தேன். கீழே கூட மெய்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, அந்த கார்ட்ஸ் கூட வெளில இருந்தாங்க. அவங்க எப்படி இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க? நான் உன்னை சந்தேகப்பட நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லடி, நீ எனக்கு மட்டும்தான் காட்டணும். பட்டு மெய்ட்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணாது, அவங்கெல்லாம் உன்னை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்குடி. என்ன மாதிரி பார்க்குறாங்க? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவங்க உன் மேலே ஜலஸ் ஆகுறாங்க. ஏன் மேலே ஜலஸ் ஆகுறாங்க? நான் என்ன பண்ணேன் அவ்வளோ ஜலஸ் ஆகுறதுக்கு அப்படின்ட்டு நீ யோசிக்கிறீங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசியிருப்பாங்கல்ல, ஜங்குக்கு அப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை மண்ணுக்கு யோசிச்சுட்டு, ஏன் என்ன ஆச்சு? அப்படியெல்லாம் இல்லை, பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, க்யூட்டாக வேற இருக்கு, அதான் அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப ஜலசியாக இருக்கு. என்ன பண்ணுறது, இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி எனக்கு வரப்போறா, அதை நினச்சி அவர் ஹாப்பி மைண்டாக இருக்கு. ஓகே அப்படின்ட்டு ஷாப் எடுத்து கொடுக்குறான். என்ன இது போட்டு விட்றி, சோப் தானே, புருஷனுக்கு போட்டு விட மாட்டியா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஸோ நீங்கள் சோப் எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அவன் செஸ்கிட்டேலாம் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. அவள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ணுறான்.
ஸோ அப்படியே ஃபுல்லாக கீழே அவன் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் அந்த சோப் போட்டு அப்படியே அப்படியே செம்மையாக பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஹெவன்லியாக இருக்கு அவனுக்கு. நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜவுங்க அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க முட்டைக்கண்ணை முடிச்சிட்டு. ஏய் என்னடி இப்படி பார்க்குற? இல்லை இப்போ எதுக்கு ஹெட்டை பின்னாடி சாய்ச்சி ஒரு மாதிரி பண்ணீங்க? நான் ஜஸ்ட்டு சோப் தானே போட்டு விட்டேன், முடியாதுன்னு சொன்னால் விட்டுருப்பீங்களா? அப்படியெல்லாம் இல்லடி, நீ போடும்போது கூட அப்படியே கீழே அப்படியே மூட் ஆகுது தெரியுமா, பாரு எப்படி நிற்கிறான்ட்டு அப்படின்ட்டு அவன் ஹேண்டை வச்சு ரப் பண்ணிகிட்டே பண்ணுறான் அவன்கிட்ட. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் அதை வெளில காட்டிக்கூட. இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாமா, ரொம்ப நேரமாக தண்ணியிலே நிற்கிறேன். சரி வா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கு அப்படின்ட்டு இன்னொரு ஷவர் இருக்கும், அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு இப்போ 2 பேருமே அந்த ஷவரில் தான் அப்படியே வெட்டாக நிற்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே வாட்டர் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜவுங்களை பார்த்துட்டு, ஏய் இப்படியே ட்ரெஸ்ஸோடு இருக்க போறியா என்ன? இல்லை இல்லை கலட்ரி ஃபுல்லாக கலட்டு, நானும் பார்க்கணும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டீங்கல்ல, வெளில போங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றேன். ஏய் அதான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன்ல, ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம்ல. காட்ரி அன்னைக்கு வேறு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தேன், சரியா தெரியக்கூட இல்லை. இப்போது ஃபுல்லாக பார்க்கணுன்னு தோணுது. எதுவுமே பண்ண முடியாதுடி என்னால், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதான் புரியுதா? நான் ஜஸ்ட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். நீங்களும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கத்தானே போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க, பட் இருந்தால் உங்கள் ஷையாக இருக்குது. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அது எனக்கு ஷையாக இருக்குது ஒரு மாதிரி, எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையன். ஏய் அதையெல்லாம் பண்ணியாச்சடி காட்ரி அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுருக்கான். நீங்கள் யோசிக்கிறீங்க, இப்போது அவனால் முடிஞ்சிருந்தா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலட்டி இருக்கணும், பட் அப்படி எதுவுமே பண்ணல. அவன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான், அதுச்சு அவங்க லைட்டாக ப்ளஸ் ஆகுது. ஸோ அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பீங்க, அதை மட்டும் அப்படியே கலட்டுறீங்க. ஸோ ஜாங் அப்படியே பார்க்குறான், மேலே ஒரு இன்னர் போட்டிருக்கீங்க, கீழே ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை வச்சு அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜாங் அப்படியே உங்கள் வாலில் லாக் பண்ணிட்டு, எதுக்குடி ஹைட் பண்ணுற, பார்க்குறது தானே இருக்குது, பார்க்குறது தானே கலட்டினேன், அப்போ காட்ட வேண்டியதாடி, ஏண்டி இந்த மாதிரி என்ன எப்படி பண்ணுற? எப்படி பண்ணுற தெரியுமா? என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியலடி, இப்படிப்பட்ட கேரக்டரே நான் கிடையாது தெரியுமா? முதல்ல இழுத்து போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனால் இப்போது உன் பின்னாடி நான் அலையிறேன்டி. என்னை பார்த்து அந்த 3 வேர்ட்ஸ் லவ் யூன்னு சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். ஸோ அந்த வாட்டர் இருக்குல்ல அவன் அப்படியே ஃப்ளோ ஆகுது, அவன் பாடியெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் ஆர்ம்ஸ்லாம் 2 சைட்லேயும் இப்படி லாக் பண்ணி வச்சுருப்பான்ல, நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே திரு முழிச்சிட்டு அப்படியே எச்சி முழுங்குறீங்க. என்னடி இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். அது அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரீங்க. அவன் டக்குன்னு டவல் எடுத்துட்டு அப்படியே அவன் பாடியில் அப்படியே வைப் பண்ணிவிட்டு இப்படி அப்படியே போட்டு போயிடுறான், எதுவுமே பேசல. அப்போ நீங்கள் அப்படியோ யோசிச்சுட்டு, ஒரு வேளை கோச்சிக்கிட்டானோ, நம்ம அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம் போல், அதான் இவ்வளோ கோவமாக போகிறான். நான் என்ன பண்ணட்டும்? இவன் எனக்கு மட்டும் லாயலாக இருப்பான்னு நான் எப்படி நம்புறது? இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னு நம்மக்கிட்ட எப்படி வர்றானா? எதுவுமே தெரியலையே, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இல்லை யாருக்கு வேறு நான் அவனை லவ் பண்ண நினச்சிட்டு இருக்கா? இந்த மாதிரி நடந்துன்னு இல்லை யார்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. நான் யார்கிட்ட என் ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன்? யாருமே இல்லை. ஆனால் ஜங்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகி தான் போயிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் வாஷ்ரூமுக்குள்ளேயே உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு தான் மிரரில் அவன் ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி வா அப்படின்ட்டு அவங்க அப்படியே சடுக்குன்னு இழுக்கிறான். நீ எதுக்கு இந்த மாதிரி இழுக்கிறீங்க, உட்காரடி அப்படின்ட்டு உங்கள் ஹேர் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி விட்றான். ஸோ அவன் ரொம்ப கேரிங்காக அவங்கக்கிட்ட பண்ணுறான்.
ஸோ நீங்கள் எதுவுமே பேச அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே சேர் அப்படியே அவன் சைடு திருப்பிட்டு உங்களுக்கு மேக்கப் கிட்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பான். லைட்டாக டச்சப்லாம் பண்ணுறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? ஏய், டேட் போகிறோண்டி, இது அஃபீஷியலாக நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட போகிறேன். ஸோ என் பார்ட்னர் ரொம்ப க்யூட்டாக இருக்கணும்ல பார்க்குறதுக்கு, அதான்டி அப்படின்ட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து உங்கள் லிப்ஸில் அப்படியே அப்ளை பண்ணி விட்றான். அவன் உங்கள் லிப்ஸ் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து போட்டு விட்றான். ஸோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ உங்களை அப்படியே பார்த்து உங்கள் ஐயை பார்க்குறான். ஏன்னா ஐலைனர் போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு விட்றான். ஸோ அப்படியே எல்லாமே போட்டு விட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ உங்கள் அப்படியே மிரரில் நீங்களே பார்க்குறீங்க, அப்போ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை நெக்கை பார்க்குறீங்க, ஏதோ ஃபீல் ஆகுது. பார்த்தா ஜங்குக் தான் ஒரு செயின் ஒன்று போட்டு விட்றான். இது என்னது? தெரியலையா? செயின். அதுக்கப்புறம் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து அப்படியே பைட் பண்ணுறான். நீ எதுக்கு இப்போ பைட் பண்ணுறீங்க? இல்லை, நீ இயரிங்ஸ்லாம் போட மாட்டியா? இல்லை, அது வந்து அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ள அந்த போட்ட செயினுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிங்கும் போட்டு விட்றான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க மிரரில், பார்க்க அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கும். ஸோ ஜங்குக்கும் அப்படி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ அப்படியே ஹேர்லாம் அப்படி ட்ரை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து அவன் ஹேண்டை நீட்டுறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க எதுக்குலாம் நீட்டுறான் அப்படின்ட்டு. ஏய், ரொமான்டிக்காக வந்து ஹேண்டை நீட்டுறேன் அப்படியே குட்ரி, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா என்ன? அது வந்து அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே நீட்டி அவன்கிட்ட உங்கள் ஹேண்டை கொடுக்குறீங்க. அவனும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். அப்படியே உங்களை அப்படியே கூப்பிட்டுட்டு அந்த ஸ்டெப் வந்து இறங்கி வர்றான். அப்போ தான் யோசிக்கிறான், நீங்கள் காலுக்கு கீழே எதுவுமே போடல, எந்த ஸ்லிப்பர்ஸும் போடலை, ஷூஸ் கூட போடல, அப்படியே நடந்து வர்றீங்க. ஜவுங்களை பார்த்துட்டு அச்சோ இதை மறந்துட்டேனே, ஏய் ஹாலில் சோஃபாவில் வந்து உட்காரு, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவன் மேலே போகிறான். ஸோ நீங்களும் எங்கடா போகிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு அம்மா மாதிரி மீறி இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க, அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அதர் மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு ஜெல்லஸ் ஆகுறாங்க. இன்னும் இந்த ஜங்குக் இப்படி இந்த பொண்ணை கேர் பண்ணுறான், நம்ம கூட பண்ணால் கூட நம்மக்கிட்ட பணத்தை தூக்கி வீசறிஞ்சிட்டு போவான். ஆனால் இவளுக்கு ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு வரான், என்னென்னமோ ரொமான்டிக்காக பண்ணுறான். ஓ கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸோ அவன் ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரான். நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 2 ஷூ தான் இருக்கும். ஸோ அவன் கீழே அப்படி உட்காந்து நீல்டவுன் போட்டு அவன் டைஸில் அவங்க 2 காலையும் வச்சு சாக்ஸ்லாம் போட்டு அந்த ஷூவெல்லாம் அவங்களுக்கு போட்டு விட்றான். அந்த மெய்ட்ஸுக்கெல்லாம் இன்னும் ஜலஸ் ஆகுது. என்ன அவள் காலை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறான், அப்போது கண்டிப்பாக அவளை ஏதோ பண்ணி மயக்கிட்டா போல, ஒருவேளை வசிய மருந்து வச்சு பண்ணியிருப்பாளா தெரியலடி. ஆனால் பார்க்க பொண்ணு செம்ம அழகா க்யூட்டாக இருக்கால. எத்தனை வயசு இருக்கும்? ஏய், அவளுக்கு இப்போ தான் 16, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா. அதான் ஜங்குக்கை எப்படியோ கவுத்துட்டா. எல்லாத்துக்கும் அந்த குழந்தை தான். பேசாமல் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் கலந்து கொடுத்துடலாமா? அப்படியே அபாஷன் ஆயிரும். ஜங்குக் சாரும் அப்படியோ அவளை வெறுத்துருவார். அதைத்தான் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பிளான் போட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, அவன் எதுவுமே கேர் பண்ணிக்கல, அப்படியே போட்டுவிட்டு அந்த பாக்ஸ்லாம் என்ன போட்டுட்டு அந்த மேட் கிட்ட எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுதுங்க. ரூமில் நிறைய திங்ஸ்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்குது, பார்த்து க்ளீன் பண்ணுங்க ஓகேவா அப்படின்ட்டு அந்த மேட்ச்கிட்ட சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. பட் ஜங்குக் உங்களுக்கு திரும்பி பார்த்தோன்னே உங்கள் ஸ்மைல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸ்மைல் பண்ணுறேன்னு தெரியுது, கண்ட்ரோல் பண்ணுறல, கண்ட்ரோல் பண்ணுடி பண்ணு. ஆனால் இதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுவடி, உனக்கு எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. ஒரு சொல்லுவாங்கல்ல பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கும் மேலே உன்னை பார்த்துப்பேன்டி. நீயே என்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லுவேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்டி. ஏன்னா எனக்கு தெரியும் உன்னை மாதிரி நல்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டு, நல்லா பியூராக எதிர்பார்ப்பீங்க.
நாங்கள் சாக்கடை வந்த பண்ணி மாதிரி இருப்போம். ஆனால் பார்க்க எல்லாமே இருக்கும், ஆனால் மனசு கசடாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நாங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகும்ல அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவன் அப்படியே காரில் ஏறி உங்களுக்கு வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்குள்ளே உங்களை அப்படியே உட்கார வச்சு சீட் பெல்ட் தான் போட்டு விட்டு அப்படியே அவனு வந்து உட்காந்துக்கிறான். அப்படியே பார்த்து உங்களை ஸ்மைல் பண்ணுறான். ஸோ காரையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜவுங்க பார்க்குறீங்க ஸ்மைலி ஃபேஸோட. ஸோ உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஓகே நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.